இன்றைக்கி வீட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்காக நான் இங்கே 7 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். 15 பல் பூண்டை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 3 பத்தை தேங்காவை துருவி வச்சுருக்கேன். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சீரகம் 1 ஸ்பூன், தனியா 3 ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுறேன். அடுப்பை நான் சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ வெள்ளையல் போட்டு 2 நிமிஷம் பொரிய விட்டுக்கிறேன். வெள்ளையல் வெடியும். இதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பருத்த வேர்க்கடலையை ஒரு 5 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வேர்க்கடலை ஏற்கனவே வறுத்ததுனால 2 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். இப்போ துருவின தேங்காவை ஒரு 2 பத்தை போல் துருவி சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து ஒரு நிமிஷத்துலேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே தேங்காய் நல்லா வெந்துடும். இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். இந்த பேனையே நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு அதுலேயே 1 டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஊற்றி நான் எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காவை மேலே காம்பை கீறி ஆறாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். வெண்டைக்காய் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். குழம்பு செய்கிறதுக்காக ஒரு கடாயை பற்ற வச்சு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் பொரிஞ்சதும் ஒரு 15 பல் பூண்டையும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ ஏற்கனவே பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். வெங்காயம் கண்ணாடி பதமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். தூள் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ குழம்புக்காக பொடியெல்லாம் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், தனியா பொடி ஒரு 2 டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பொடியெல்லாம் சேர்த்து ரொம்ப நேரம் அழுகக்கூடாது, பொடி கரைஞ்சிரும். இப்போ உடனே நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். தக்காளி சேர்த்து தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். தக்காளி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அதோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ கல்லுப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை ஒன்றா சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் ஏற்கனவே வதக்கினது தான், இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக விடுறேன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறேன். இப்போ கத்திரிக்காய் மசாலாவோட நல்லா கலந்துருச்சு. அதில் ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். குழம்புக்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை கலந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் குழம்ப நல்லா கொதிக்க விடுறேன். இப்போ வெல்லம் ஒரு சின்ன துண்டு சேர்த்து குழம்ப மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுறேன். குழம்பு நல்லா கொதித்து வருது. ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிக்கிறேன். இந்த குழம்பு சாதத்துக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த குழம்ப அடுத்த நாள் நல்லா சுண்டை வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த குழம்ப நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.